சிறை கலப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டுழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. இல்ல இதை கேட்டா உடனே இந்த தமிழ்நாட்டுடைய உள்துறை செயலாளர், முதல்ல அவர் இந்த பிஜேபி காரனுக்கு சொல்லி அந்த உள்துறை செயலாளர் கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. கல்கட்டா எல்லாம் மாட்டாங்க, நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவாகிறீங்க, இவ்வளவு ஸ்லோவாகிறீங்க. உள்துறை செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். இந்த சம்பவத்திலே போதை பழக்க தமிழகத்திலே நடமாட்டம் இருக்கிறது என்பதை பற்றி பேசாதீர்கள், அதை பற்றி விவாதிக்காதீர்கள். ஏண்டா முண்டம், அதை பத்தி பேசாம எதனா பத்தி பேசுவாங்க? எதனால் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறது? கஞ்சா போதை, அதை பற்றி விவாதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஒரு உள்துறை செயலாளர். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கண்டுக்க கூடாது என்றுதானே அர்த்தம். இப்படி பேட்டி கொடுக்க சொன்னது யார்? இப்படிப்பட்ட உள்துறை செயலாளரை வைத்துக் கொண்டு எப்படி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும்? இந்த தேர்தலை எப்படி நியாயமாக நடத்த முடியும்? இப்படி ஒருதலை அமைச்சமாக செயல்படுகிற இந்த உள்துறை செயலாளரை வைத்துக் கொண்டு எப்படி தேர்தலை நடத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒருதலை பட்சமாக செயல்படுகிற இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொன்னார் கனவு காணும், அவர் சொல்றார் அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றுறா? இவன் கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேட்கிறாரு? ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியல.